கன்னி லக்னம் கன்னி ராசி சூப்பரா இருக்குங்க. உங்களுக்கு உள்ள வந்து யாரோ டிஸ்டர்ப் பண்ற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். என்னன்னா சனி பகவான் 7ஆம் பார்வையா பார்க்கறதுனால அந்த ஃபீல் இருக்கும். மற்றபடி உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. சரிங்களா? முக்கியமா கையில பணம் நிற்குங்க. நீங்க 1000 போராட்டம் பண்ணாலும் 1000 போராடினாலும் கையில காசு நிற்கும். குடும்பத்துல சந்தோஷம் இருக்கும். நீங்க குடும்பத்தோட எங்கன்னா வெளியூர்ல டிராவல் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். நீங்க எடுக்கிற முயற்சிகளை வின் பண்ணுங்க. இப்ப வேலையில ஏதாவது ஒரு சேலரி ஹைக்குக்கோ இல்ல ஒரு டிரான்ஸ்ஃபருக்கோ வேற ஊருக்கு எனக்கு வேற வெளிநாடு ஒரு 2-3 வருஷம் இருக்கணும்னு ஆசைப்படுறேன், இல்ல வேற ஊர் இப்ப பெங்களூர் ஹைதராபாத்ல கொஞ்ச நாள் இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னா நீங்க இந்த டிரான்ஸ்ஃபருக்குலாம் ட்ரை பண்ணலாம். அது வந்து உங்களுக்கு நிறைய கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு கையில காசு இருக்குன்னு சொன்னால அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் டைம் சூப்பரா இருக்கு. நீங்க ஏதாவது நிலம் வாங்கணும், நகை வாங்கணும், கார் வாங்கணும், இல்ல நான் கொஞ்ச நாள் அப்படியே ஊர் சுத்த போறேன், எனக்கு ஒரு நல்ல காரோ பைக்கோ வாங்கணும்னா அதெல்லாம் வாங்கலாம். அதுக்கான டைம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஆஃபீஸ்ல டைம் நல்லா இருக்கு. நீங்க பிசினஸ் பண்ணி முன்னேறணும்னா அதுக்கு டைம் ரொம்ப நல்லா இருக்கு. பெஸ்ட் என்னன்னா பிசினஸ் பண்றது கூட ப்ராஃபிட் வரும். ஏன்னா யாருனாலும் பிசினஸ் ஆரம்பிச்சிடலாம். ப்ராஃபிட்டா ரன் பண்றது தான் பெரிய விஷயம். நீங்க இந்த தடவை ஆரம்பிக்கிற பிசினஸ் வந்து ப்ராஃபிட் நல்லபடியா வரும். எதுல உஷாரா இருக்கணும்னா திருமண விஷயத்துல கொஞ்சம் உஷாரா இருக்கணும். ஏன்னா உங்க 7ஆம் வீட்டை வந்து சனி பகவான் பார்த்துட்டு இருக்காரு. திருமண விஷயத்த கரெக்டா பெரியவங்க இல்ல யாராவது நல்ல எடுத்தவங்க கையில எடுத்து நடத்துறவங்க கையில ஒப்படைச்சிட்டு திருமணம் பண்ணுங்க. ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா போயிட்டு குலதெய்வம் வழிபாடு பண்ணுங்க. கன்னிமார் தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்க. பெருமாள் லட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணுங்க. சாப்பாடு நெய்வேத்தியம் சக்கரை பொங்கல் நெய்வேத்தியமா வச்சு வழிபாடு பண்ண அங்க வர மக்களுக்கு அதை வந்து அன்னதானமா கொடுக்க இந்த தமிழ் வருஷம் உங்களுக்கு அமோகமா அமையும்.